திருச்சிற்றம்பலம். தலம் திரு கட்சி ஏகம்பம். திருநாவுக்கரசர் தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தாரம். பதிகம் 7 பாடல் 2. நாடு தொண்டை நாடு. தேனோக்கும் கிழி மழலை உமை கேள்வன் செம்பவளம். தேனோக்கும் கிழி மழலை உமை கேள்வன் செம்பவளம். தானோக்கும் திருமேனி தானோக்கும் திருமேனி தழல் உருவாம் சங்கரனை. தானோக்கும் திருமேனி தழல் உருவாம் சங்கரனை. வானோக்கும் மலர் மதிசேர் சடையானை வானோர்க்கும். வானோக்கும் வளமதிர் சேர் சடையானை வானோக்கும். ஏனோர்க்கும் பெருமானை ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 2ஆம் பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஓமையை சொல்றாரு. அதாவது தேன் சுவை எப்படி இருக்கும், நம்ம எல்லோருக்கும் இனிப்பாக இருக்கும் இல்லவா, அதே போன்று உமையவல் அம்பாள் சிவபெருமான் ஒரு பாகத்தில் இடம் கொடுத்துருக்கார், அது எல்லோருக்கும் தெரியும். அந்த உமையவல் கிளி மொழி பேசும் குரல் கொண்ட அம்பாளாக இருக்கின்றாள். அதே போன்று அந்த குரல் எப்படி இருக்குன்னா தேனை ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார். தேன் போன்று சுவையாக இருக்கும். அதை பார்த்து தேன் திகைத்து நிற்குமாம். அதாவது தேன் அம்பாள் எப்படி பேசுகிறாள், அவள் குரல் எப்படி தேன் போல இனிக்கிற, நம்மை விட சுவைக்கூடியதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி விகித்து நிற்கிறதுங்கிற மாதிரி இந்த பாட்டில் உமையா சொல்கிறார். அதே மாதிரி பவளத்தையும் குறிப்பிடுகிறார். பவளம் எம்பெருமானோட திருமேனி செம்பவளம் போன்ற செந்நிறமான மேனி உருவாக இருக்கிறார். அவர் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறார். அதை பார்த்து பவளமானது திகைத்து நிற்கிறதாமா. என்னோட நிறத்தோட எம்பெருமான் நிறம் அழகாக உள்ளதே என்று திகைத்து நிற்கிறார். அப்புறம் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாக இருக்கிற எம்பெருமானை நான் என் மனத்தில் வைத்தேனே. எந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானை என் மனத்தை வைத்தேனேன்னு சொல்கிற அப்பெருமான் கட்சி ஏகம்பத்தில் இருக்கும் எம்பெருமானை என் மனத்தே வைத்தேனேன்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.